இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எல்லாருக்குமே இந்த ராஜா ராணி மூவி பார்த்திருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தனா சொல்ற ஒரு நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேமை வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் நேமா வாங்கிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், கீர்த்தனா அப்படிங்கறத என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வேரியபிள் நேமா நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் நேமுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் வாங்குறேன். ஒரு பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்கேன், ஒரு கண்டிஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ கண்டிஷன் கொடுத்துட்டு இன் கேஸ் அவங்க ஐஸ் வாங்காம போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவாய்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லி போடலாமா? என்ன பண்ணலாம், அவாய்ட். குட் ஈவினிங் கைஸ். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இஃப், எலிஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன இஃப், எலிஃப், எல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆச்சு அப்படின்னா எனக்கு நான் கொடுக்கறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணி இன்னொரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்பாக்சன் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அது சாட்டிஸ்பாக்சன் ஆச்சுன்னா அதோட பிரிண்ட் பண்ணும். அப்படி எதுவுமே சாட்டிஸ்பாக்சன் ஆகலை அப்படின்னா எனக்கு லாஸ்டா ஒரு இது இருக்கும், எல்ஸ் பார்ட் ஒன்று இருக்கும், அது எனக்கு பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த ராஜா ராணி மூவி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இப்போ வந்து இந்த கீர்த்தனா அவங்க கேரக்டர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஆக்சிடென்ட் சீன் வரும்ல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு படம்லாம் பார்ப்போம்ல. ஸோ ஒரு படம் பார்க்கும்போது ஸோ இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாம், இப்படி பண்ணாமல் இருந்தால் கதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதை என்ன பண்ணா இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்தில் ராஜாராணி படத்தில் அந்த கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஐஸ் வாங்க போவாங்க. ஸோ ஐஸ் வாங்க அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம படம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஸோ அவங்க வந்து ஐஸ் வாங்காமல் போயிருக்கலாம், ஐஸ் வாங்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், யோசிச்சிருப்போம்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதை ப்ரோக்ராமா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தனா சொல்ற நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேமை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு வேரியபிள் நேமா வாங்கிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், கீர்த்தனா அப்படிங்கறத என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வேரியபிள் நேமா நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் நேமுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் வாங்குறேன். ஓகேங்களா? என்ன பண்றேன், ஒரு இன்புட் வாங்குறேன். ஸோ என்ன பண்றேன், ஜஸ்ட் என்டர் வேர்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு இன்புட் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி செக் பண்ண போறேன். அதாவது ஸோ இந்த கீர்த்தனா அவங்க வந்து ஸோ ஐஸ் வாங்க போகாம இருந்திருந்தா எனக்கு என்ன பண்ணிருக்கணும், என்ன பிரிண்ட் பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். அந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ண போறேன்னா அவங்க வந்து இந்த கீர்த்தனாங்கிறவங்க ஐஸ் வாங்க போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ண போறேன், நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு எதுல போய் ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கீர்த்தனாங்கிற வேரியபிள் நேம்ல தான் எனக்கு என்ன பண்ணும், ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப்ல நான் என்ன பண்றேன், கீர்த்தனா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த வேரியபிள தான் நம்ம என்ன பண்றோம், இன்புட் வாங்குறோம். அப்ப அந்த வேரியபிள் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும், நம்ம வாங்குற இன்புட் ஸ்டோர் ஆயிரும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த கீர்த்தனாங்கிற வாங்குற வேரியபிளும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா அதாவது கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஐஸ் வாங்காம போயிருக்கணும் மாதிரி கொடுக்குறேன். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், நோ ஐஸா, சரி ஓகே, நோ ஐஸ் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஒரு பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்கேன், ஒரு கண்டிஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ கண்டிஷன் கொடுத்துட்டு இன் கேஸ் அவங்க ஐஸ் வாங்காம போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவாய்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லி போடலாமா? என்ன பண்ணலாம், அவாய்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? சோ ஓகே, இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இன்னொரு கண்டிஷன் யோசிச்சு பார்க்கலாம். சில பேர் என்ன யோசிப்பாங்க, இவங்க வந்து ஐஸ் வாங்க போகாம இருந்தாங்கன்னா அலைவா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இன்னொரு சீன் வரும் பாத்தீங்களா, மீட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பைக்ல போயிருக்கவே மாட்டாங்க. சோ அந்த பாசிபிலிட்டி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன், திருப்பி இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போறேன். அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா எலிஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலிஃப் மீன்ஸ் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், இன்னொரு நமக்கு என்ன மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அந்த எலிஃப் என்ன பண்றேன் அப்படின்னா அதே அந்த கீர்த்தனாங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா மீட்டிங். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் என்ன பண்றேன், மீட்டிங் அப்படிங்கறத கொடுத்துறேன். இல்லாட்டி அட்டெண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அட்டெண்ட் மீட்டிங் சொல்லி கொடுத்துறேன். சோ இப்ப
அவங்க ஐஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஐஸ் வாங்க போகாம இருந்திருந்தா எனக்கு என்ன பண்ணிருக்கலாம், அவாய்ட் ஆக்சிடென்ட் சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணிருக்கேன், எனக்கு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு என்னது நாட் கோயிங் டு பைக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இவங்க ரெண்டுத்தையும் கேட்காம எனக்கு ஐஸும் வேணும் நான் பைக்லயும் போவேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இதுனா டெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், கீர்த்தனா சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வாங்கியிருக்கேன். இந்த வேரியபிள் நேம்ல எனக்கு என்ன பண்ணுவோம், இப்ப நான் இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் போடுறாங்கன்னா எனக்கு என்ன போய் ஸ்டோர் ஆகும், இந்த இடத்துல ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு போய் மெசேஜ் ஷோ ஆகும். ஓகேங்களா, சோ அப்ப இந்த இடத்துல கீர்த்தனாங்கிறது எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிடுச்சு, ஐ வாண்ட் டு கோ அவுட் சைடுங்கிறதுக்கு. அப்ப அந்த ஐ வாண்ட் டு கோ அவுட் சைடும் ஈக்குவல் டு நோ ஐஸா, இங்கிட்டு இருக்கிறதும் எனக்கு சேமா இருக்கா, அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்பாக்சன் ஆகல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் விட்டுட்டு எனக்கு என்ன பண்ணிரும், இந்த கண்டிஷனுக்குள்ள வரும். ஓகேங்களா, சோ இந்த கண்டிஷன் எனக்கு என்ன பண்ணுது, அதே ஐ வாண்ட் டு கோ அவுட் சைடு ஈக்குவல் டு அட்டெண்ட் மீட்டிங் இருக்கா, இல்ல இங்கிட்டு இருக்க ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணுது, டிஃபரெண்டா இருக்கு. அப்ப டிஃபரெண்டா இருக்குன்னா எனக்கு என்ன பண்ணுது, இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சோ ஃபால்ஸ் ஆனா எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்ஸ் பார்ட் வந்துரும். ஓகேங்களா, அப்ப எல்ஸ் பார்ட் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கேஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இன் கேஸ் இதே இன்புட்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த நோ ஐஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, அப்ப இந்த நோ ஐஸ்னு சொல்லி இன்புட்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கீர்த்தனாங்கிறது எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும், நோ ஐஸ்ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, நோ ஐஸ் ஈக்குவல் டு நோ ஐஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ ஆனா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அவாய்ட் ஆக்சிடென்ட் அப்படிங்கறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம், நம்ம கண்டிஷன் கொடுக்குற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், எனக்கு இருக்க கண்டிஷன் பிரிண்ட் பண்ணும். அப்படி சாட்டிஸ்பாக்சன் ஆகல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் கண்டிஷன் போய் செக் பண்ணி பார்ப்போம். அப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகல அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணும்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிறது எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதுல ஒரு क्वेश्चन என்னன்னா எல்ஸ் பார்ட்ல நம்ம கண்டிஷன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, நம்ம எல்ஸ் பார்ட்ல வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டிஷன்ஸ் கொடுக்க கூடாது நம்ம. ஓகேங்களா, இன் கேஸ் நீங்க வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இஃப்ல கொடுத்துக்கலாம், இல்லாட்டி மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறீங்களா, ஒரு இஃப் கண்டிஷன் குள்ளேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அதை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இதான் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். கிளியரா?